மிகப்பெரிய அளவில் இப்போ அரசியல் வட்டாரத்தில் ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னது அப்படின்னா, காங்கிரசினுடைய முன்னாள் மற்றும் மூத்த தலைவரான ஈவி இளங்கோவன் அவர்களினுடைய மறைவு தான். இவர் மக்களுக்காக நிறைய பார்த்தோன்னா தொண்டுகள் செஞ்சிருக்கிறாரு. அதோட இப்போ நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு அவர் இப்போ காலமாக இருக்கார் அப்படின்ற செய்திகள் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வேதனையை கொடுத்துருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இவருக்கு உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் இவருக்கு நிமோனியா தொற்று இருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு நம்ம அவ்வளோதான், இதுக்கு மேலே இருக்க மாட்டோம் அப்படின்றது தெரிஞ்சதுமே குடும்பத்தாரை அழைத்து கடைசியாக பேசியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மக்களுக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கேன், நான் மறைஞ்சதுக்கு அப்புறமாகவும் நீங்கள் இந்த அரசியலை கைவிட்டக்கூடாது, மக்களுக்காக நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். இதை கேட்டு ரொம்பவே குடும்பத்தினர் கலங்கி போயிருக்காங்க. அதற்கப்புறமாக சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் காலமாக இருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூட அவரை நேரில் போய் சந்திச்சிருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இவர் இப்போ சிகிச்சை பலன் இல்லாமல் காலமாக இருக்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் வேதனையை கொடுத்துருக்கு. தொடர்ந்து அரசியல் பிரபலங்கள் எல்லோருமே அவருக்காக இரங்கலை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சார்பாக அவருடைய ஆன்மா சாந்திரிய கடவுளை வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, புஷ்பா 2 திரைப்படத்தினுடைய ப்ரீமியர் ஷோ நடக்கும் பொழுது அங்கே ஒரு இளம் வயது பெண் 25 மதிப்பு தக்க ஒரு பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற செய்திகள், அவர் மேலே வழக்கு பதிவு, அதாவது புஷ்பாவினுடைய ஹீரோ மேலே பார்த்தோன்னா வழக்கு பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு அது மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமாக உருவாச்சு. அதற்கப்புறம் அல்லு அர்ஜுன் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார், அவருக்கு 14 நாள் ரிமாண்ட் வச்சுருக்காங்க அப்படின்லாம் பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அதற்கப்புறம் அவங்களுடைய கணவர் சப்போஸ் இந்த கேஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டாருன்னா அவர் விடுவிக்க நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் கைதான அன்னைக்கே ஈவினிங்கே பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு. ஆனால் ஒரு சிலரால் இவங்களை எப்படியாவது நம்ம உள்ளே வச்சே ஆகணும் அப்படின்னு செஞ்சதுனால அவர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தான் வெயிலில் வெளியே வந்தார். இது அவரே வெளியே வந்ததுக்கப்புறம் சொல்லியிருந்தார். அப்புறம் உயிரிழந்தவர்களினுடைய அந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு அவர் இவ்வளவு தொகையை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஆனால் வெளியில் வந்தால் கூட அவங்களுடைய குடும்பத்தை நினச்சி அவர் ஃபீல் பண்ணுறாரு. எப்போவுமே இது நடக்கும், ஆனால் இந்த டைம் எதிர்பாராத விதமாக இவ்வளோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. என்னோடய ரசிகர்களை எப்போவுமே நான் பார்க்குறதுக்காக போயிருப்பேன், ஆனால் இந்த டைம் இப்படி நடக்கும்னு நானே எதிர்பார்க்கல அப்படின்னு அவரே அதை நினச்சி ஃபீல் பண்ணியிருந்தாரு. என்ன இருந்தாலும் என்னதான் நம்ம பேசினாலும் அந்த உயிர் திரும்பி வராது அப்படின்றதும் நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக தான் இங்கே பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.